வணக்கம், இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது டோஷிபா 1TB ஆர்டர்ஸ் கூட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டர்ஸ்க்கு நல்லா இருக்குன்றதுக்காக இன்னொன்று வந்து பை பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1TB ஆர்டர்ஸ்க்கு டோஷிபா மேக்கு 3.0 USB சப்போர்ட் உள்ள ஒரு ஆர்டர்ஸ்க்கு இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து லிமிட்டட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வியோ பேசிக்ஸ் சொல்லிட்டு ஒரு மாடல். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணேன். 3500 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் இருக்குது. டோஷிபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு ஆர்டர்ஸ்க்கு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா அந்த ஆர்டர்ஸ்க்கு வாரண்ட்டி கிளைம் பண்ணும்போது உடனே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோஷிபா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஃபர் பண்ணலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்போர்ட் உள்ள ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்டர்ஸ்க்கு. இது வந்து 1TB வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுவோம். ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாததுக்கு நல்லா பபிள் ஷீட் சுற்றி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் நம்ம ஆர்டர்ஸ்க்கு பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் வாரண்ட்டி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பி USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லேப்டாப்பில் இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ பி கேபிளை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் யூஎஸ்பியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து பிளாஸ்டிக் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு LED கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக வந்து கை கடகமாகவே இருக்குது. ஸோ பாக்கெட்டில் கூட போட்டுட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பி ஃபீமேல் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ பென்ட்ரைவுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, 1TB இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு LED எரியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, கேமராவோட பார்க்குறது அது ப்ளூ கலராக தெரியுது. ஓகே, இப்போ லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட சோர்ஸ் ஃபைலை பார்ப்போம். இப்போ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ இங்கே ஆர்டர்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோஷிபா வந்து எக்ஸ்டர்னல் ஆர்டர்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. 931 GB வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதாவது 1TB ஆர்டர்ஸ்க்குனா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதோட கம்மியாக தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 931 GB வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கீழே இருக்கிற பை லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட பெஸ்ட் ஆஃபராக பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.